அரக்கன் தவம் இருந்த போது ஆமா ஆதி கைலாசமே கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது. பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். கைலாசமே நடுங்கும் அளவிற்கு யார் இப்படி தவம் இருந்து வருகிறார் என்று ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அசுர அரக்கன் தவத்தை கண்டார். இப்பேற்பட்ட அரக்கனுக்கு வரம் கொடுக்காமல் இருந்து விட்டோமே என்று எண்ணி ஆண்டவனாகிய சிவபெருமான் நடுச்சாம வேளை நள்ளிரவு 12 மணி அளவிற்கு ஆண்டவன் புறப்பட்டார். எங்கனே போறாரு? 12 மணி 12 எங்க போறாரு? பார்த்தா பார்வதி, நாதா பரமேஸ்வரா, நான் இங்கு இருக்கும்போது உங்களுக்கு அங்கு என்ன வேலை என்று பார்வதி சந்தேகப்பட்டு கேட்டார். பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஏ அம்மா பார்வதி, உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, ஆருண்ய வனமாகப்பட்ட இமயகிரி மலையில் ஒரு அசூர அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் எண்ணி தவம் இருந்து வருகின்றான். அந்த அசுர அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போகிறேன் அம்மா. ஆண்டவா பகவானே, அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், இல்லைன்னா மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். இப்படி நடுச்சாம வேலை நள்ளிரவு 12 மணி அளவிற்கு உங்களுக்கு என்ன வேலை இறைவா? யாரா இருந்தாலும் நைட்டு 12